கடலூரில் 500 கிலோ போலி டீ தூளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டீ தூள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடவுனுக்கு சீல் வைத்தனர். கடலூரில் போலி டீ தூள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் முதுநகரில் உள்ள ஒரு குடவுனில் திடீர் சோதனையிட்ட அதிகாரிகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ போலி டீ தூளை கைப்பற்றினார்கள். குறைந்த அளவு தூளை போட்டாலே டீ போன்ற கலர் வரும் வகையில் புளியங்கொட்டை தோல், முந்திரி தோல் மற்றும் ரசாயனத்தால் அது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த போலி டீ தூளை பயன்படுத்தினால் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் வரும் வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 500 கிலோ மதிப்புள்ள கலப்பட டீ தூளை கைப்பற்றியுள்ளோம். அதன் மதிப்பு 1.5 லட்சம் ஆகும். இந்த கலப்பட டீ தூளில் செயற்கை சாயம், அதாவது டாட்ரசின் ப்ளஸ் புளியந்தோல் ப்ளஸ் முந்திரி தோல் இதெல்லாம் சேர்த்து கல்பட்டி தூள் ரெடி பண்ணுறாங்க. இதை நாங்கள் பறிமுதல் பண்ணி அதை குடோன் சீல் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இதை சென்னையில் உள்ள கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டியூட் லேபுக்கு மேல் பரிசோதனைக்கு அமைச்சிருக்கோம்.